सर्वलोकाधिप नमस्कारं, सर्वसिरुष्टिगणे नमस्कारं, தரை கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயபரப்பிதவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயபரப்பிதவே நமஸ்காரம், திருஅவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசர் குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா தூத்திய திருத்துவ நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா தூத்திய திருத்துவ நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயபரப்பிதவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயபரப்பிதவே நமஸ்காரம். வேத வாசிப்பாக எடுத்துக்கொண்ட வேதாகம பகுதி சங்கீதம் 91 வசனங்கள் 13 16 வரை. சங்கீதம் 91 வசனங்கள் 13 16 வரை. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். வாசித்த வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கொடான கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் அப்பா. உமக்கு மாத்திரம் ஸ்துதியும் மகிமையும் நாங்கள் கொடுக்கின்றோம். நீர் எல்லாவற்றையும் படைத்து இந்த ஓய்வினாலையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். உம்மை தொழுது கொள்ளும்படியாக அதுக்காக ஸ்தோத்திரம் எடுக்கின்றோம். கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் நீர் உமது பிரசனத்தினாலையும் உமது கிருபையினாலையும் அன்புனாலையும் நீர் நிரப்பி நாங்கள் இங்கே தொழுது கொள்ளும் போது, பாடல்களை பாடும் போது, வசனங்களை கேட்கும் போது எங்களிடம் நீர் வித்தியாசமாக பேசி எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகள் வேறு வேறு தேவைகளோடு வந்திருக்கிறார்கள் ஐயா. நீரே எங்களுடைய உள்ளத்தை அறிந்தவர் தேவனாக இருக்கிறீர்.
கண்ணீர்களை துடைக்கிற தேவனாக இருக்கிறீர். கவலைகளை எடுக்கிற தேவனாக இருக்கிறீர். வியாதிகளை குணமளிக்கிற தேவனாக இருக்கிறீர். நீரே கர்த்தாவே எங்கள் அனைவருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து உமது பிரசனத்தில் நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும் என்ற நீர் ஆசீர்வாதத்தை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மிஸ்டர் பாஸ்கரை நீர் விசேஷமாக ஆசீர்வதித்து அவருக்கு சுகம் கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி ஐயா. அவர் வீட்டுக்கு வரும்போதும் நாளைக்கு நன்றாக அவர் பலப்பட்டு ஆலயத்துக்கு வந்து நீர் என்ன செய்தீர் என்று சாட்சியாக சொல்லும்படியாக நீர் வழிநடத்திடலாம். நம்ம மத்தியில் கர்த்தாவே சபையார் மத்தியிலும் சரி, இங்கே ஒசூர் அட்வென்டிஸ்ட் கம்யூனிட்டி மத்தியிலும் சரி சிலவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார்கள். மிஸ்டர் முருகேசனுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மிஸ்டர் சுரேஷுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மிஸ்ஸஸ் பால்ராஜ் ஐசியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே வேறு ஏதாச்சும் ஜெப தேவைகள் இருந்தால், உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவர்களெல்லாம் நீர் தொட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சிடாடுகின்றோம். பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுத்துள்ளோம். அவர்களை நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சிடாடுகிறோம். இந்த வேலையிலும் கர்த்தாவே உமது மகன் பாஸ்டர் ஆல்பர்ட்டுக்காக நன்றி ஏற்கின்றோம். இந்த மகனை உமது வார்த்தையினால் நீர் அபிஷேகம் பண்ணி, பரிசுத்தத்தால் அபிஷேகம் பண்ணி, இவர் பேசும்போது கிறிஸ்துவன் வார்த்தைகளை சத்தத்தை கேட்கும்படியாக நீர் வழிநடத்தியுள்ளோம். நீரே தேவனாக இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை முழுமையாக நாங்கள் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதமாக வழிநடத்தியுள்ளோம். உமது பிரசனம் மாத்திரம் உமது இருக்க வேண்டும் என்று உமது வசனம் மூலமாக எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்ற இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி அடைகிறோம் பரம்பிதாவே, ஆமென். மீண்டுமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் கண்மலையும் மீட்பருமானவரே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானங்களும் உம் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக, உம் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். வேதாகமத்திலே அநேக மறக்க முடியாத மனிதர்களை, சரித்திரத்தில் தங்கள் பதிவை விட்டு சென்றிருக்கிற மனிதர்களை நாம் பார்க்க முடியும். அவர்களில் ஒருவர் தானியேல். இன்றைக்கு நாம் சில காரியங்களை பார்ப்போம். தானியேல் 18 வயதிலே எருசலேமிலே சானியேலும் தானியேலுடைய நண்பர்களும் அடிமைகளாக்கப்பட்டு 70 வருஷ அடிமைத்தனத்துக்காக அவர்கள் போகிறார்கள். பாபிலோனுக்கு போகிறார்கள். தானியேல் தன்னுடைய காலத்திலே தங்க யுகத்தை பார்த்து முடித்து விட்டான். மேதிய பெர்சியராகிய வெள்ளி யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது என்று அறிந்து தரியு ராஜா அவனை எல்லாவற்றுக்கும் அதிபதியாக தனக்கு அடுத்த நிலையில் அரியாசனத்துக்கு பக்கத்திலே ஒரு சரியாசனத்தை போட்டு அவனை அமர்த்த எண்ணினான். அதற்காக 120 தேசாதிபதிகளை நியமித்தான். அந்த 120 தேசாதிபதிகளுக்கும் மேலாக 3 பேரை நியமித்தான் பிரதானிகளாக. அந்த 3 பேரில் ஒருவன் தானியேல். எல்லாருக்கும் என்ன நினைப்பு, இந்த தானியேல் அடிமையாக வந்தவன். இவன் நேபுகாத்நேச்சார் காலத்திலே அரசாங்கத்திலே பெரிய பதவியில் இருந்தான். அவனுடைய பிள்ளைகளுடைய காலத்திலே அரசாங்கத்திலே பெரிய பதவியில் இருந்தான்.
ஏறக்குறை 5 ராஜாக்களுடைய காலத்திலே வாழ்ந்திருக்கிறான். நேபுகாத்நேச்சாரோடு மாத்திரம் 43 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான். ஒவ்வொரு அரசாங்கம் மாறும் பொழுதும், ராஜாக்கள் மாறும் பொழுதும், ராஜாக்கள் மாறுவார்கள், தானியேல் அங்கே இருந்தான். ராஜாக்கள் மாறிக்கொண்டிருந்தார்கள், தானியேல் மாறவில்லை. இப்பொழுது ராஜா 3 பேர் பிரதானிகளை வச்சாச்சு. தேசாதிபதிகள் பிரதானிகள் இருக்கா, எல்லாம் 123 பேர். ராஜா 3 பேரை நியமித்தார். இந்த 3 பேரும் எல்லாரையும் திரட்டி, என்னடா நம்மெல்லாம் இந்த அடிமை பயலுக்கு கீழே உட்கார்ந்துருக்கணுமா? அடிமையாக வந்தவன், நம்ம இந்த மண்ணின் மக்கள், இவனுக்கு கீழாக நாம் வாழ வேண்டுமா? அதிகாரியாக அவன் இருக்க வேண்டுமா என்று அங்கே போர்க்கடி உயர்த்துகிறார்கள். தந்திரமாக, ரகசியமாக திட்டம் தீட்டுகிறார்கள். எங்கே ரகசியம் வந்துட்டோம் அங்கே பாவம் வந்துட்டு. நேருக்கு நேர் பேசுறதை விட்டுட்டு ரகசியம் பேசியாச்சுனாலே பாவம்தான். அவர்கள் என்ன பேசினார்கள்? நம்ம ராஜாட்ட இந்த தானியேல் மேல ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியலையா, எல்லாத்துலேயும் சரியா இருக்காரு இருந்தால், நமக்கு அரசாங்கத்து பணத்தில் கை வைக்க முடியலையே, நம்மளை பெரிய கவர்னர் ஆக்கி வச்சிருக்காரு, ஆனால் நமக்கு கட்டுப்பாடு இந்த ஆளுக்கு தலைமையில் நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த 3 பேரில் முக்கியமான ஆள் தானியேல். இந்த தானியேலை ஒழித்து விட்டால் நாம் இஷ்டம் போல அரசாங்கத்தை நடத்தலாம், ஊழல் எல்லாம் நடக்கும், நம்ம வசதிப்படி செஞ்சுக்கிடலாம். ஆகையினால தானியேலை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கிறது? முடியலையே. ராஜா அவனை பெரிய ஆளாக்கணும்னு பார்க்குறாரு. கேட்டால் அவனுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் அவனுடைய ஆலோசனையை கேட்டார். பெல்சாத்சார் திகைத்து நின்ற பொழுது அவன் அதுக்கு பதில் சொன்னான். நேபுகாத்நேச்சாருக்கு வரப்போகிற அழிவை குறித்து அவன் எச்சரித்தான். 7 ஆண்டு அறிவிப்படுத்து. இப்படியெல்லாம் பரலோகத்தின் வழிநடத்துதல் அவனோடு கூட இருக்கிறது. ஆகையினால் அவனை நாம் எப்படி தந்திரத்தினால்தான் அவனை நம்ம இப்போ அவன் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கான், எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்பதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் வேகமாக போய்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தான் தானியேல். ஆகையால் அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ நல்லதை குற்றம் ஆக்கிட்டா, நல்ல காரியத்தையே குற்றம் ஆக்கிட்டா என்ன செய்யறது? சரி, அதாவது ஒருத்தர் பழமொழி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், நிர்வாணமாக அலையிறவங்க ஊரில் கோவணம் கட்டினவன் பைத்தியக்காரன். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்குள்ளே உண்டாக்கினவரையே அவன் தொழுது கொண்டிருக்கிறான். அவன் மேலே குற்றம் கண்டுபிடிக்க முடியலை. ராஜா மிஸ்ஸஸ் வச்சு சொல்கிறாங்க, தானியேலுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அவன் உத்தமமாய் நடப்பதைக் கண்டு அவனை எல்லாவற்றிற்கும் பெரியவனாக மாற்ற வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். இப்போ தந்திரம் எப்படி? ராஜாவுக்கு போய் புகழ்ச்சி, ராஜா கிட்ட போய் புகழ்ந்து பேசினா என்ன தெரியும்? யாராவது நீதிமொழி 27:21 எடுத்துக்கிடுங்க. ராஜா கிட்ட போய், ராஜா எங்களுக்கு வேற யாரும் கடவுள் கிடையாது, நீங்க மாத்திரம்தான் கடவுள். அதனால 1 மாசத்துக்கு யாரும் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ராஜாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் என்று நாங்கள் அனைவரும் தீர்மானம் பண்ணி இருக்கிறோம் என்று ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜா என்ன செய்கிறாரு? புகழ்ச்சி உச்சி குளிர்ந்துட்டுது. நம்மளைத்தான் தெய்வமாக்கி நம்மளை நோக்கி ஜெபம் பண்ணணும். அப்படி செய்யாவிட்டால் யாராவது தப்பு பண்ணினால், ஏன்னா தானியேல் தப்பு பண்ணுவான்னு தெரியும் இந்த காரியத்தில், அது அவங்க பார்வையில் தப்பாக இருக்குது. ஆகையினால இப்படி ஒரு சட்டத்தை போய் ராஜாக்கிட்ட சொல்லுவோம். அப்போ ராஜா தன்னை தெய்வமாக்க போகிறாங்களேன்னு சொல்லி கையெழுத்தை போட்டுருவார் அப்படின்னு சொல்லி
தானியேலை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக சாத்தான் பல சமயங்களிலே சதித்திட்டங்கள் தீட்டினான் என்பதாக அம்மையார் அவர்கள் எழுதுகிறார்கள். பல சமயங்களிலே, பல காலங்களிலே. ராஜா, நாங்கள் இப்படி வந்திருக்கிறோம், நாங்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டோம், நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள், இனிமேல் உங்களை நோக்கி தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம், விண்ணப்பம் பண்ணுவோம். இதை மீறி யாராவது வேற யாரையும் நோக்கி ஜெபம் பண்ணுனா அவங்கள சிங்கத்தின் கவியில் போட வேண்டும் என்று அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும். சில சமயத்தில் ராஜாக்களும் தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க, தற்புகழ்ச்சியை நம்பி கையெழுத்தை போட்டுருவாங்க. விவரம் தெரியாமல் கையெழுத்தை போட்டுட்டு அப்புறம் முடிக்கிறது. என்ன, ஏன் கையெழுத்து போடுறோம்னு தெரியாமலேயே கையெழுத்து போடுறது. சீல் போட்டாச்சு, ராஜாவை தவிர யாரை கும்பிட்டாலும் விண்ணப்பம் பண்ணினாலும் அவர்கள் சிங்கக்கவியிலே போடப்பட வேண்டும். புகழ்ச்சி. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. மனுஷனுக்கு அவனுடைய புகழ்ச்சி தான் சோதனை. யாரையாவது புகழ்ந்து பேசிட்டா அவங்களுக்கு எல்லா காரியமும் நடக்கும். நியாயமான காரியத்தை பேசினா நடக்காது. இந்த காரியமெல்லாம் நடக்கு. ராஜா கையெழுத்து வைத்து விட்டார் என்பதை அறிந்த பிறகும் கூட தானியேல் தன்னுடைய வழக்கத்தின்படி எருசலேமை நோக்கி ஜன்னல்களை திறந்து வைத்து கையை உயர்த்தி என்ன ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, 70 வருஷமாக நாங்கள் கஷ்டப்படுறோம், நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஓய்வு நாளை மீறிய காரணத்தினால் இங்கே தண்டனையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. ஒரு தடவை இல்லை, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் காலையிலும் ஜெபம், மாலையிலையும், மத்தியானமும் ஜெபம், மாலையிலையும் ஜெபம். இப்போ ரெடியாக வச்சு ராஜா கையெழுத்து வச்சுட்டாரு. இப்போ தானியேல் வீட்டை சுற்றி ஆட்கள்லாம் நிற்கிறாங்க, கேமரா வச்சுக்கிட்டு நிற்காங்க. தானியேல் என்ன செய்ய போகிறாரு? வழக்கம் போல ஜன்னல் திறக்காரா? திறந்துட்டாருடா. தானியேல் ஜன்னலை திறந்துட்டாரு. சும்மா திறந்துருப்பாருப்பா, காத்து வரலன்னு இல்லை, அவர் கையை விரிச்சு ஜெபம் பண்றாரு. உடனே செய்தி வேகமாக போகுது ராஜா கிட்ட. ராஜாவே, அந்த அடிமையாக வந்தான்ல, எப்பொழுதும் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறது, அதை கொஞ்சம் கீ கொடுக்குறது வேகமாக. அந்த அடிமையாக வந்தாலும் அவன் பேச்சுக்கு கீழ்ப்படியலையா. அவன் இஷ்டம் போல, வழக்கம் போல அவன் செய்கிற விதமாக எருசலை நோக்கி அவனுடைய தேவனை நோக்கி வேண்டிக்கிட்டு இருக்கான். ஜெபம் செய்வது குற்றம். தரியு ராஜா காலத்திலே ஜெபம் செய்வது குற்றம் என்று சட்டம். தானியேலுடைய திட்டம் என்னன்னா, ஜெபம் செய்யாமல் உயிர் வாழ்வதை விட ஜெபம் செய்து செத்து போவது மேல். என் ஆண்டவரோடு நான் பேச முடியாமல் இருப்பதை விட நான் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருப்பதைத்தான் விரும்புகிறேன். அதற்காக நான் சிங்கத்துக்கு இரையானாலும் பரவாயில்லை என்று வழக்கம் போல அவன் ஜன்னலை திறந்தான், கைகளை விரித்தான், பரலோகத்தின் தேவனை தொழுது கொண்டான். பார்த்தவர்கள் ரிப்போர்ட் போகுது, அப்படியா? அதுக்கு பிறகுதான் இப்போ தானியேல் இப்படி பண்ணிட்டான், அவனை எங்கே போடணும்? சிங்கக்கவியில் போடணும். அப்பந்தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏண்டா நம்மளை புகழ்ந்தானுங்க, நம்மளை கடவுளாக்குனானுங்க, தானியேலை கொல்றதுக்கு தான் இந்த திட்டம் போட்டிருக்கானுங்க. ராஜா ராஜா கையெழுத்து போட்டீங்க, சட்டம் ஆயிட்டுது, இதை மீறக்கூடாது ராஜா.
சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் ராஜா என்ன செய்கிறாரு? இப்போ அவன் நல்ல மனுஷன்ப்பா, வயசான மனுஷன், ஏன் எவ்வளோ கெஞ்சி பார்க்காரு அதிகாரிகளிடத்தில். இல்லை இல்லை, சட்டப்படி நடக்கணும் எல்லாம். திட்டம் போட்டு கூட்டம் கூடி வருகிறார்கள் ராஜாவிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. கூட்டமாக வர்றாங்க. இப்போ தானியலை கூப்பிட்டு விடுறாங்க. தானியல் சிங்கிளாக வர, தனியாக வர, சிங்கத்தை அதன் குகையிலே சந்திப்பதற்காக தானியலை அழைத்து போகிறார்கள். சிங்கங்களை சந்திப்பதற்காக 86 வயசு தானியேல் கொண்டு வரப்படுகிறார். ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். என்ன செய்கிறது, ஒரு வழியும் இல்லையே. மேதியருக்கும் பெருசியருக்கும் உள்ள சட்டப்படி நான் கையெழுத்து வச்சுட்டேனே, கையெழுத்தை நான் வாபஸ் வாங்க முடியாது. இத்தனை பேர் மெஜாரிட்டி, 120 + 3 123 -1. யார்? தானியேல் மாத்திரம்தான் தனியாக நிற்கான். 122 பேரும் ஒன்று கூட்டிட்டாங்க. அப்போ தான் அரசாங்கத்தை கொள்ளையடிக்கலாங்க. நூற்றி 122 பேர் ஒருமித்து குரல் கொடுக்கிறார்கள், இல்லை எப்படியும் போட்டுதான் ஆகும். இப்போ ராஜாவுக்கு வேற வழி இல்லை. இப்போ தானியேலை கூப்பிடுறாரு. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றுவார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றுவார். இப்போ சிங்கங்களை சந்திப்பதற்கு சிங்களா போகுது. ஒரு சிங்கம், கிழட்டு சிங்கம், ஒரே சிங்கம், கிழட்டு சிங்கம், 86 வயசு சிங்கம் சிங்க குகைக்குள் போகிறது. அசிங்கங்கள் எல்லாம் கூடி நிற்கிறது. இப்பொழுது அந்த 122 அசிங்கங்களும் கூடி நிற்கிறது. அச்சா போட்டாச்சு. இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு படாகானப்பா, அங்கே சிங்கங்களுக்கு தானியேல் இரையாகிட்டு இருக்கான். நம்ம வாங்க, நம்ம 122 பேர் வாங்க. இன்னொரு மகிழ்ச்சியான நாள். 3 பேர் இருந்தோம், 3 பேரில் ஒரு ஆள் போயிட்டான். இப்போ 2 பேர் தான் இருக்கோம். நமக்குள்ள வீணா நீனா நானான்னு சண்டை வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து கொள்ளை எடுப்போம். அரசாங்கத்துக்கு விரோதமாக எல்லாம் நம்ம வச்சு தான் சட்டம். அப்பொழுது தானியேல் என்ன செஞ்சிருப்பார்னு யோசிங்க. சிங்கக்கபியில் போட்டாச்சுது. ராஜாவுக்கு தூக்கம் வரல. என்ன வந்துச்சு? துக்கம் வந்துச்சு. தூக்கம் வரல, அதில் துணை எழுத்து போயிட்டுனா துக்கம் வருது. ராத்திரி பூரா தூங்கலை. ஆடல் பாடல், அவர் கையை பிடிச்சி அமுக்கிறது, காரப்படி, ஒன்றுலையும் தூக்கம் வர மாட்டேங்குது. எப்படியாவது குற்றஞ்சாட்ட வேண்டும் தானியேல் மீது என்று சொல்லி இப்படி ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். ஒரு நாட்டிலே, சீனாவிலே, ஒரு கிறிஸ்தவ போதகர் போய் ஊழியம் செய்ய போனார். அங்கே அவருக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். எப்படி தொல்லை? ஏதாவது ஒரு பொய் கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறது. அவர் மேலே ஏதாவது ஒரு பொய் கேஸ், நல்லது செஞ்சால் கூட அதை மாற்றி பொய்யா மாற்றிடுறது. ஒரு நாள் ஒரு கேஸ், அந்த ஊழியக்காரர் மேலே ஒரு கேஸ். என்ன கேஸு? இவர் பக்கத்து வீட்டுக்காரர் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டார் ஐயா குதிரையில், நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்கான். உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க. என்னையா அரெஸ்ட் பண்ணுறவங்கள, நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் பிள்ளைய கடத்திட்டு போனீங்களாமே,
இல்லையா அது அங்கே அங்கே வந்து ஜட்ஜிக்கிட்ட சொல்லு, எங்ககிட்ட ஒன்று உன் மேலே கேஸ் இருக்கு. ஆனால் குற்றஞ்சாட்டுவதற்கென்றே இங்கே கேஸுகளை போடுறது. ஜட்ஜி முன்னால் நிற்காரு, நீர் பக்கத்து வீட்டுக்காரருடைய பிள்ளையை கடத்தி சென்றீரா குதிரையிலே? ஆமாம், கடத்தி செல்லவில்லையா, குதிரையிலே தூக்கி சென்றேன். எதற்காக? அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு தான், பாம்பு கடிச்சு அவனை காப்பாற்றுறதுக்காக நான் குதிரையில் வேகமாக கொண்டு போனேன். அப்படியா? வேணா ஆஸ்பத்திரியில் கேட்டுக்கிடுங்க, இத்தனாம் தேதி என்ன டைமில் நான் போய் சேர்த்து அவனை காப்பாற்றினேன். சரிப்பா. அடுத்தது ஒரு கேஸ். ஏன்னா அரசாங்கத்துக்கு பிடிக்கலன்னா என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், மூச்சு விட்டா கூட தப்பு. இங்கே பல்பு திருடி விட்டார், பல்பு ஒன்றை திருடி விட்டார். முனிசிபாலிட்டிக்கு சொந்தமான விளக்கு கம்பத்தில் இருந்து பல்பை அவர் திருடி விட்டார். உடனே அவர் கைது பண்ணியாச்சு. எப்போ? வெள்ளிக்கிழமை கைது பண்ணியாச்சு. அப்போ தான் ஜாமீனில் வர முடியாது. இன்றைக்கி அப்படி தான் நடக்கும். ஒருத்தன் கைது பண்ணுறேன்னா வெள்ளிக்கிழமை கைது பண்ணுவாங்க, சனி ஞாயிறு ஜாமீன் எடுக்க முடியாது. இவரை போட்டாச்சு, ஜெயிலில் போட்டாச்சு. அடி சித்திரவதை வேற. இவர் நீ சொல்கிறது தப்புப்பா, நீ எதுக்கு பல்பை திருடுன்னு? இல்லையா நான் திருடலையா, நீ கம்பத்தில் ஏறினியா? ஆமாம். பல்பை எடுத்தியா? ஆமாம். அது போதும், நீ திருடி இருக்க. திங்கக்கிழமை ஜட்ஜிக்கிட்ட கொண்டு வர்றாங்க. என்னப்பா உன் மேலே பல்பை திருடின மாதிரி ஒரு கேஸ் இருக்க, என்ன செய்ய, என்ன சொல்ல போகிற? நீ கம்பத்தில் ஏறி பல்பை எடுத்தியா? ஆமாய்யா. அப்போ அது திருட்டு தானே? இல்லையா, 3 மாதமாக அந்த ஃபியூஸாக போன பல்பு அதிலே இருந்துக்கிட்டு இருந்துச்சு, வழிப்பறி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. முனிசிபாலிட்டிக்கு நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன், அவங்க பல்பை மாற்றலை. அதனால் மக்கள் நன்மைக்காக நான் ஏன் செலவில் ஒரு பல்பை வாங்கி அதில் போட்டேன்யா, பழைய பல்பை எடுத்துகிட்டு. இதாக இருக்கியா பழைய பல்பு. சரி போ. ஆக எப்படியெல்லாம் துன்பங்களை கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் அரசாங்கம் நினைத்தால் கொடுக்க முடியும். அடுத்த கேஸ், நீர் பக்கத்து வீட்டுக்காரர் நாயை சுட்டு கொண்டு போட்டிரமே? ஆமையா. சரி வா, உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம். திரும்ப ஜட்ஜிக்கிட்ட போகிறாரு. என்னய்யா, நீ பக்கத்து வீட்டுக்காரர் நாயை சுட்டு கொண்டு வர? ஆமையா. ஏன் அப்படி செஞ்சாரு? பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டு நாய் வெறி பிடிச்சி வெறி நாயாக மாறிட்டுது. அந்த வெறி நாய் பலரை கடித்து சிலர் செத்து போனாங்க. முனிசிபாலிட்டியில் வந்து அதை பிடிச்சிட்டு போகலை. அந்த வீட்டுக்காரரே என்னை கூப்பிட்டு அந்த நாயை சுட்டு கொண்டுருங்கன்னு கேட்டார். அந்த வீட்டுக்காரர் சொன்னதின் பேரில் அந்த நாயை சுட்டையா. இங்கே தானியேல் அண்ட சராச்சரத்தையும் படைத்த ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது அதற்கு தடையாக சட்டங்கள் வருகிறது. காலையிலே அதிகாலையிலே ஏசாயா 28:16 வாசிங்க. அதிகாலையிலே தானியேல் இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படலை. தொடர்ச்சியாக அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். கடைசி 2 வசனம், 2 வரி. தானியேல் வழக்கம் போல தன் வேலையை செய்து கொண்டிருந்தார். ஏசாயா 28:16 கடைசி 2 வரி. விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன்
பதறான். இப்பொழுது தானியேலுக்கு துன்பம் வந்த பொழுது விசுவாசிக்கவன் பதறான். அவர் பதறவும் இல்லை, கதறவும் இல்லை, உதறவும் இல்லை. அவர் வழக்கம் போல எருசலேமை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். மக்கள் சில சமயங்களில் எந்த நாட்டிலையும் சரி ஒரு மோசமான அரசாங்கம் வந்துட்டுனா அவங்க நினச்சதெல்லாம் செய்வாங்க. என்ன, இங்கே தானியேல் காலத்துலேயும் அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம். அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகள், இந்த கொடுமைகளை கண்டு தானியேல் பயப்படவில்லை. சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 7:15 ஒருத்தர் வாசிங்க. ஒருத்தர் சங்கீதம் 22:21 வாசிங்க. இன்னொருத்தர் சங்கீதம் 30:1 வாசிங்க. இன்னொருத்தர் 34:6-7 வாசிங்க. சங்கீதம் 22:21 என்னை சிங்கங்களின் வாயிலிருந்தும் இரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளும். அடுத்தது எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 30:1 கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். 34:6 சங்கீதம் 34:6 இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். 7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். 10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. 17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். 19 அடுத்தது 21 அதிலேயே 19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவரை விடுவிப்பார். அதே 34:21 தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். ஆமாம், இங்கே ஒரு நீதிமானை குற்றவாளியாக்குகிறார்கள். அது ஆண்டவருடைய பார்வையிலே உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஒரு நல்லவனை குற்றவாளியாக்குனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணிகளை தொடுகிறான். ஆகையினால் மற்றவர்களிடத்திலே நாம் பழகும் பொழுது நேர்மையாக பழகுவோம், நல்லதை சொல்லுவோம், உள்ளதை சொல்லுவோம். என்ன அப்படி செய்யும் பொழுது ஆண்டவருடைய 56:11 வாசிங்க. 50:15 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒரு எஸ்டிடி போட்டுற வேண்டியது ஆண்டவருக்கு. 33:33 எரேமியா 33:3 எஸ்டிடி போட்டீங்கன்னா கடவுள் பார்த்துக்கிடுவார். அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தானியேலுடைய எதிரிகள் திட்டமிட்டார்கள், தானியேல் கதை முடிந்து விட்டது என்று. ஆனால் அது தொடருகிறது. எப்படி திட்டம் போட்டார்களோ அவர்களையே பாதிக்கும்படியாக அவர்கள் தோண்டிய குழியிலே அவர்களே விழுந்தார்கள்.
அவர்கள் விரித்த வலையிலே அவர்களே விழுந்தார்கள். அதாவது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இங்க எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா ராத்திரி முழுவதும் விருந்து கேளிக்கைகள். ஏன்னா தானியேல் முடிஞ்சிட்டு கதை முடிஞ்சு போச்சு. ஏன் ராத்திரி யாரும் எடுத்துட்டு போய் சீல் வேற வச்சாச்சு. சிங்கக்கவிகளுக்கு சீல் போட்டிருக்காங்க. ராத்திரி முழுதும் தூங்காத ராஜா காலையில் அதிகாலமே இருட்டோடே எழுந்து செல்லுகிறார். கூட காவலர்களை அழைத்து கொண்டு எப்பா சீலை உடங்க நம்ம கல்லை புரட்டுங்க, தானியலை பற்றி பார்க்கணும்னா. நீங்கள் சொன்னபடி எல்லாம் சிங்க கவியில் போட்டாச்சு, சீல் வச்சாச்சு, முடிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்கான்னு நாம் பார்க்கணும். திறந்தாச்சு. ராஜா கூப்பிடுறாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? இப்போ அவன் வாழ்த்து சொல்றான் ராஜாவுக்கு. ஆம் ராஜாவே வாழ்க, ராஜாவே நீர் வாழ்க. வாழ்கைங்கிற மாத்திரம் இல்லை, அடுத்த வசனம் ரொம்ப அருமையானது. அந்த வசனத்தில் அதேனென்றால் அதிங்க ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஏனென்றால் நான் தேவனுக்கு முன்பாகவும் குற்றம் செய்யவில்லை, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்யவில்லை, கேடு செய்ததில்லை என்றான். நான் தேவனுக்கு முன்பாகவும் குற்றம் செய்யவில்லை. முதல் 4 கற்பனை தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள கற்பனை. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள கற்பனை. அடுத்தது 5 to 10 வரைக்கும் மனுஷனுக்கும் இடையே உள்ள கற்பனை. ராஜாவே, நான் தேவனுக்கு முன்பாகவும் குற்றம் செய்யவில்லை, உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்யவில்லை. ராஜா நைட்டு முழுதும் என்ன செஞ்சு ஒருவேளை கேட்டிருக்கலாம், ராஜா என்னப்பா பண்ண நைட்டில்? நல்லா கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை தருகிறார், தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை தருகிறார். அப்போ தானியேல் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய பார்வையில் தானியேல் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை குறித்து தானியேல் 9:23 காபிரியேல் தூதன் தானியேலை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நீ ஜெபம் செய்ய தொடங்கிய போதே வந்துட்டேன், கட்டளை வெளிப்பட்டது. ஆமா, நீ மிகவும் பிரியமானவன். பரலோகத்தின் பார்வையில் தானியேல் முழங்கால் படியிட்ட உடனே கட்டளை போ, என்னுடைய தாசனாகிய தாவீது தானியேல் முழங்கால் பிடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு விளங்காததை சொல்லி கொடுத்துட்டு வா என்று காபிரியேல் அனுப்புகிறார். நீங்கள் வேதாகமத்தில் எங்கேயெல்லாம் தம்முடைய தூதன் வருதோ அந்த தூதன் காபிரியேல் தூதன். அம்மையார் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், தம்முடைய தூதனை அனுப்பினார். வெளிப்படுத்தல் 1:1 வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தமது ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தூதன் அந்த இடத்துல வர்றது யாரு? காபிரியேல். மரியாளுக்கு செய்தியை கொண்டு சென்றது யாரு? காபிரியேல். யோவானுக்கு செய்தியை கொண்டு சென்றது யாரு? காபிரியேல். முக்கியமாக நேரடியாக ஆண்டவருடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஆள். யோவானுக்கு பத்மு தீவில் போனது யாரு? காபிரியேல். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதனால நைட்டில் நல்லா தூங்கினேன்,
கர்த்தர் தமக்கு பிரியமானவன் சங்கீதம் 127:3. சங்கீதம் 127:3. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். அப்போ ரெண்டாவது பிரியமானவன், இன்னொரு பிரியமான். தானியேல் 10:11. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, பிரியமான தானியேலே. இங்கே மீண்டும் ஆக கடவுளுடைய பார்வையில் பிரியமானவன் தானியேல். அந்த பிரியமானவனுக்கு விரோதமாக சாத்தான் சதி செய்கிறான். இன்னைக்கு யாராவது நல்ல ஊழியக்காரர் வேலை செய்கிறாருன்னா அவருக்கு தடுதலாக பல இடத்துல இருந்து எதிர்ப்பு வரும். அவன் என்ன செய்வான், இந்த எதிர்ப்புகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்கு வேலை கெட்டு போகும், அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போவான், நீ கடவுளுக்கு கணக்கு கொடுப்ப போடா. தெருவில் நிறைக்கிற கோயில் குலைக்கிற நாய்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, நம்மளும் குலைக்க முடியாது. ஆனால் நமக்கு வேலை நிறையா இருக்குது, வேலையை செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. வீண் வேலையில் தலையிட்டால் நம்ம நிறைய நேரம் வேஸ்ட்டாக போயிடும். தானியேல் சொல்கிறாரு, நைட்டில் ஒரு சிங்கத்தை தலையில் வச்சு படுத்து, இப்படி தான் நான் நினைக்கிறேன், ஒரு சிங்கத்தை தலையணையாக வச்சுருப்பார், இன்னொரு சிங்கத்தை காலுக்கு ஒரு தலையணையாக வச்சுருப்பார், இன்னொரு சிங்கம் அதாவது ரெண்டு பக்கத்துலையும் படுத்துக்கிட்டு இருந்திருக்கும். நல்ல நித்திரை, அயர்ந்த நித்திரை. ஆனால் ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. சிங்கங்களுக்கு மத்தியிலே நன்றாக தூங்கினான். சிம்மாசனத்தில் இருக்கிற ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. நாம் கடவுளுக்கு உண்மையாக இருப்போமானால் ஆண்டவர் தானியேலுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, நீ உன் சுதந்திர நாளுக்கு எழுந்திருப்பாய். அம்மையார் சொல்லுகிறார்கள், நாம் எதிரிகளை கண்டு பயப்பட தேவையில்லை. எதிரிகள் ஏராளமானவர்களாக இருக்கலாம், அவர்கள் தந்திரம் உடையவர்களாக இருக்கலாம், ஞானிகளைப் போல் இருக்கலாம். யோபு என்ன சொல்கிறார் பார்ப்போம். யோபு 5:13. அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். அவர் ஞானிகளையும் அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். தந்திரத்திலே பிடிக்கிறார். இப்போ ஞானிகள் ரொம்ப தந்திரமாக வேலை செஞ்சாலும் கூட எடுபடாத ஆண்டவருக்கு முன்னு அவங்க மெஜாரிட்டியாக வந்து சொன்னாலும் கூட ஆண்டவர் அதை கேட்க மாட்டார். 1+ காட், கடவுள் நம்மோடு இருப்பார். ஆனால் அதுதான் மெஜாரிட்டி. மெஜாரிட்டின்னா என்ன? லட்சக்கணக்கானவர்கள் அல்ல. எசேக்கியா ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு தூதன் அனுப்புனா, அந்த தூதன் ஒரு அடி அடித்தான், 1,85,000 பேர் செத்து போனான். மெஜாரிட்டி அல்ல. எசேக்கியா ஒரு ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் என்னை காப்பாற்று ஆண்டவர், பெரிய கூட்டமாக வந்து நிற்கிறாங்க, என்னை காப்பாற்று ஆண்டவர்னா. ஒரு தூதன் வந்தான், முடித்தான். 1,85,000 பேர். இங்கே தானியேல் எப்படிப்பட்டவர் என்றால் ஜெபிக்கும் வழக்கம் உடையவராக இருந்தார். ஒருவர் எழுதுகிறார், தானியேலும் தானியேலுடைய நண்பர்களும் பாபிலோன் அரண்மனையிலே அடிமைகளாக இருந்த பொழுது அவர்கள் நேர்மையாக நடந்து கொண்டதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு சேப ஸ்கூல் நடத்தும் பொழுது சகோதரர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் படுக்கும் போதும் உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே நெற்றிப்பட்டமாக இருக்கட்டும். கைகளிலே அவைகளை 10 பிரமாணத்தை உன் கையில் எப்பவும் இருக்கட்டும்.
அதுக்கு தான் தாயத்தை போட்டுக்கிடுறாங்க இன்றைக்கி சிலர். ஏதாவது எழுதி தாயத்து வந்தது காரணம், அந்த காலத்து யூதர்கள் சில செஞ்சாங்க, 10 கற்பனை எழுதி ஒரு செப்பு குழாயில் போட்டு அடைச்சி கையில் கட்டிக்கிறது. 10 கற்பனை என் கையிலே எப்பவும் இருக்குது. இங்கே தானியேல் எப்பொழுதும் ஜெபம், இடைவிடாமல் ஜெபம். சாட்சி கொடுக்கிறார் ராஜா, தரியு ராஜா, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராயிருந்தாரா? சிங்கக்கவிக்கு போகும்போது சொல்றாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன்னை தப்புவிப்பார். நேபாத்து நாச்சியார் சொப்பனம் கண்ட பொழுது அதன் அர்த்தத்தை சொல்லுவதற்காக ஆணையிட்ட பொழுது தானியேலும் அவருடைய நண்பர்களும் ஜெபித்தார்கள். தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே முக்கியமான தீர்க்க தரிசன விளக்கங்கள் தெரியவில்லை. அந்த விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக அவர் என்ன செய்தார்? தானியேல் 9:1 அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். 21 நாள் உபவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்பொழுது சிங்கக்கவியில் அவர் போடப்பட்டு பார்க்கும் பொழுது ஜெபிச்சிருப்பாரா, ஜெபிச்சிருக்க மாட்டாரா? நிச்சயமா ஜெபி. நாம் ஆரம்பத்திலே ஸ்கிரிப்சர் ரீடிங் திருவாசகமாக வாசித்த பொழுது சங்கீதம் 91 13 வாசிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த இடத்திலே வைப்பேன். அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன். தானியேல் இந்த சிங்கக்கவி அனுபவத்துக்கு பிறகு என் ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லாருக்கும் மேல பெரிய பதவியை கொடுத்துட்டார். இந்த சிங்கக்கவியின் அனுபவத்துக்கு பிறகு ராஜா ஒரு பெரிய பதவியை கொடுத்தார். முன்பு கொடுத்திருந்த பதவியை விட பெரிய பதவி. அந்த கடைசி 2 வசனத்தை பார்த்தீங்கம்மா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் அவனுக்கு மறுமொழி கொடுப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சிங்கக்கவியிலிருந்து தப்புவித்து அவனுக்கு மேலும் பெரிய பதவியை கொடுத்து கனப்படுத்துகிறார். இப்போ இந்த வசனத்துக்கு நான் பொருத்தமான ஒரு வேதாகம புருஷன் யாராவது இருக்கிறாரன்னு பார்த்த பொழுது அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் அரசாங்கம் சட்டம் போட்டிருந்தாலும் சரி, ஆண்டவரையே தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவரை தொழுது கொண்ட காரணத்தினால், ஜெபிக்கிற மனுஷனாக இருந்த காரணத்தினால் நமக்கு பல வகைகளிலே நல்ல முன் உதாரணமாக இருக்கிறார். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்று எண்ணி சோர்ந்தாலும், எண்ணிப்பார் நீ பெற்ற நன்மைகளை. ஆண்டவர் நித்தம் நித்தம் என்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நான் சொல்வேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு யாராவது முதல்ல கேட்டா, நித்தம் நித்தம் அத்தன் அருளிய புத்தம் புது சுத்த கிருபையால் நான் நலமாக இருக்கிறேன், காலைதோறும் புதியவைகள். அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள், நித்தம் நித்தம் காலைதோறும் புதியவைகள். சிங்கக்கவியிலே இருந்தாலும் அவருடைய கிருபை இருக்கிறது. மீனின் வயிற்றிலே தண்ணீருக்குள் கடலுக்குள் கடந்தாலும் அங்கே கிருபை இருக்கிறது. நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே கிருபை இருக்கிறது. எல்லா இடத்திலும் கிருபை இருக்கிறது. அவருடைய சுத்த கிருபையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சித்தத்தை செய்ய நாம் ஆண்டவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கும் சரி, நமக்கும் சரி. எதிரிகள் அநேகராக இருந்தாலும், அவர்கள் பெரிய கூட்டமாக இருந்தாலும், அவர்கள் திரளானவர்களாக மெஜாரிட்டியாக இருந்தாலும், கடவுள் நம்மோடு இருந்தால் நாம் தான் மெஜாரிட்டி. 91ஆம் சங்கீதத்தை அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் எழுதினார் ஆண்டவர் தாவீதின் மூலமாக என்றால், இக்கட்டு காலத்திலே
உதாரணத்துக்கு இந்த கொரோனா டைமில் அந்த சங்கீதத்தை வாசியுங்கள். முதல் வசனம் ஆசாரியன் சொல்வது, மற்ற வசனமெல்லாம் பக்தன் சொல்வது. கடைசியில் நான் அவனை ஆசீர்வதித்து நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நாம் அந்த ரட்சிப்பை நோக்கி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருப்பான். சாத்தானும் அவனை சேர்ந்தவர்களும் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். என்றாலும் சாத்தானத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பிரச்சனை, சிங்கக்கபி பிரச்சனை தானியலுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் யாரு? சாத்தான். அதுக்கு முக்கியமான காரணம் ஆண்டவர் தமக்கு வருகிற துன்பங்களை எல்லாம் மகிமையாக மாற்றுவார். எலியா ஆண்டவரே என்னை எடுத்துக்கிடும் ஆண்டவரே, நான் செத்து போகிறேன் ஆண்டவரே. துன்பத்தை அவர் சொல்கிறார், ஆண்டவர் எடுத்துக்க. அப்படி இல்லை. எலியாவுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், நீ சோர்ந்து போகாதே, சாவ நினைக்காதே, உன்னை உயிரோடு நான் எடுத்துக்கொண்டு போக போகிறேன். நீ சாவை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறாய், நான் உன்னை உயிரோடு பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறேன். ஆகையினால் நம்முடைய இன்ப துன்ப நேரங்களிலே தானியலை போல சிங்கக்கவியிலே போட வேண்டிய சூழ்நிலைகள் இல்லாவிட்டாலும் கூட வேறு வகையான துன்பங்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் நாம் என்ன செய்யலாம்? நம்முடைய காரியங்களில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். இறைவனிடம் கேட்டு பாருங்கள், அவன் இல்லை என்றே சொல்லுவதில்லை. மனிதனிடம் கேட்டு பாருங்கள், அவன் இல்லை என்றே சொல்லிவிடுவார். ஆகையால் ஆண்டவரிடத்தில் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின்படி நம்முடைய வருங்காலத்திலே நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து தானியேலும் நேபுகாத்நேச்சாரும் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது அவர்களை சந்தித்து மற்ற கதைகளை எல்லாம் நம்ம கேட்போம். பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்கே நேபுகாத்நேச்சார் இருப்பார், தானியேலும் இருப்பார் என்று அம்மையார் எழுதி வைத்திருக்கிறார்கள். அங்கு போகும் பொழுது என்னென்ன காரியம்லாம் இருந்துச்சு, நமக்கு தெரியாத காரியங்களெல்லாம் அவர்களிடத்துலையும் கேட்டு தெரிந்து கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளிலே மாறாத எங்கள் தெய்வத்தை பற்றி அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. இதோ தானியேலோடு இருந்த அதே ஆண்டவர் எங்களோடு இன்றும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ சட்டங்கள் மாறினாலும், கெடுபிடிகளாக அது வந்தாலும், இதோ தானியேல் சட்டத்திற்கு பயந்து வாழ்வதை விட ஜெபித்து உயிரை விடலாம் என்று சொல்லி அவர் வாழ்ந்தார். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட மனிதர்களாக எங்களை நீர் தேடுகிறீர், எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, தானியேலைப் போல உமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல சத்தியத்தை கொடுத்த தேவதாசரை தேவன் விசேஷமாக ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாக வல்லமையாக அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவர்களுக்கு தரும்படியாக விண்ணப்பம் செய்கிறோம் அப்பா. எங்களுடைய திருச்சபையில் உடல் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை தேவன் விசேஷமாக ஆசீர்வதிங்க. சகோதர பாஸ்கருக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவர்கள் வீட்டுக்கு வர இருக்கிறார்கள். தேவன் தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும். இனி எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு அவரை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சகோதரர் முருகேஷுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவருக்கும் தரும்படியாக விண்ணப்பம் செய்கிறோம் அப்பா. சகோதரர் சுரேஷுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. உம்முடைய திருக்கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். திருமதி பால்ராஜ் ஐசையா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடும் உடைய திருக்கரம் இருந்து
அவர்களை சுகப்படுத்தும்படியாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் அப்பா. இங்கே கொடுத்த காணிக்கைகளுக்காக உடைய பாதபடியில் வருகிறோம். தேவன் இந்த காணிக்கைகளை அங்கீகரிக்கும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலிருந்து வந்த இந்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் அப்பா. மீதமான நேரம் மட்டும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. திருச்சபையையும் திருச்சபை போதகரையும் விசேஷமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிற ஆவியானவருடைய வழிநடத்துதலும் இன்றும் என்றும் இந்த திருச்சபையின் விசுவாசிகளோடு இருப்பதாக, ஆமேன்.